சபையார் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ள அன்பையும் பிதாவே தேவனுடைய கிருபையும் சமாதானம் இருப்பதாக நின்ற அன்பினோட எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இந்த வசனம் பார்க்குறப்ப வசனம் போடலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நெல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இதே வசனம் பார்க்குறப்ப கீழே தமிழ்ல பார்க்குறப்ப பொல்லாதவர்கள் சொல்கிற அறிவுரையை கேட்காமலும் பாவிகள் போகிற பாதையில் போகாமலும் கேலி செய்கிறவர்கள் உட்காருகிற இடத்தில் உட்காராமலும் இருக்கிறவன் சந்தோஷமானவன். ஆமா, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பரியாசக்காரர்கள் அப்படின்ற வார்த்தை பார்க்குறப்ப என்னென்ன அர்த்தம் வருதுன்னா, கேலி, அப்புறம் அந்த ஸ்லைடு பாருங்க. பொல்லாதவர்கள் சொல்லுகிற அறிவுரையை கேட்காமலும் பாவிகள் போகிற பாதையில் போகாமலும் கேலி செய்கிறவர்கள் உட்கார இடத்தில் உட்காராமலும் இருக்கிறவன் சந்தோஷமாவான் மாணவன். பரியாசக்காரன் பார்க்குறப்ப கேலி செய்பவர், ஏளனம் செய்பவன், இழிவாக பேசுபவன், விளையாட்டு பேச்சு, கிண்டல் பேச்சு, தாழ்த்தி பேசுதல், நக்கல் செய்தல். அவர் பரியாசக்காரன். இந்த பரியாசக்காரன் வார்த்தை பார்க்குறப்ப இப்படியாப்பட்ட வார்த்தைகள்லாம் வருது. பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமல் அப்படின்னா நம்ம எங்க இருந்தா தேவனுக்கு மகிமைன்னு பார்க்குறப்ப எபேசியர் 5:4. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்போ நமக்கு எது தகும்னா ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பரியாசக்காரர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப நாம் அப்படியாப்பட்ட காணப்படுவோமானா நாம் அப்படி இருக்க மாட்டோம். என்ன காரணம் பார்க்குறப்ப நாம் யாருன்னா ரோமர் 6:6, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஆமா, நாம் யாருன்னு பார்க்குறப்ப பழைய மனுஷனை அவரோட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நம்மிடம் இப்படிப்பட்டதான கீழ்த்தரமான செயல்கள் இருக்குமானா அது தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய காரியமாக இருக்குது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது. ஏன்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. கொலோசியர் 3:9, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. ஆமா, நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். என்னிடம் இப்படியாப்பட்டதான இந்த பரியாசம் பண்ணக்கூடிய செயல்கள் இருக்காது நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா யாக்கோப்பு சொல்லுது, பொய் பேசுறவன் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லையாம். என்கிட்ட பொய் இல்லைன்னு சொல்றவன் அவன் பாவம் செய்தவனாம். அப்படி இருக்கிறப்ப பரியாசக்காரன் அப்படின்னு பார்க்குறப்ப நாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு காரியம் பார்க்குறப்ப ஒரு அனுகூலமான ஒரு நேரம், அதாவது சுவிசேஷ யுகத்தில் நம்ம இருக்கிறோம். கிறிஸ்துவோடைய வெளியரங்கமான ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்கிறோம். தேவனுடைய மகிமையும் கிறிஸ்துவோடைய மகிமையும் நாம் என்ன செஞ்சுக்கணும், ஒவ்வொரு நாளும் ருசி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப தேவனோட வார்த்தையை பெற்றுக்கூட நாம் இப்படியாப்பட்ட செயல்பாடுகள் செய்வோமானால் அப்படி இருந்திருக்காது. பார்க்குறப்ப தேவன் நம்ம காணப்படுறப்ப நாம் இப்படியாப்பட்ட செயல்கள் செய்வோமானா செய்ய மாட்டோம். பரியாசக்காரர் நம்மிடம் இப்படியாப்பட்டத ஒரு வேளை மற்றவரை குறித்து ஏளனமாக பேசக்கூடிய நம்ம இருந்தோம் அப்படின்னால், கேலி செய்யக்கூடிய மனுஷன் நம்ம காணப்பட்டோம் அப்படின்னால், இழிவாக பேசக்கூடிய மனுஷன் நம்ம காணப்பட்டோமானால் நாம் என்ன செய்யணும் பார்க்குறப்ப தேவனுடைய இந்த ஒரு ஆலோசனையை கேட்டு ஏன்னா இடத்துல உட்காருன்றாரு. பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காரும். இப்போ உட்காருன்ற வார்த்தைக்கு பரியாசக்காரன்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா உட்காருன்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அப்போ உட்காரு அப்படின்னு பார்க்குறப்ப உட்காரு, நில் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு பதில் சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் வேல்யூமில்.
அதே போல் பார்க்குறப்ப நட ஓடு அப்படின்ற வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம்ன்றாரு. அப்போ உட்காரு நில் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்க்குறப்ப வந்து மனுஷருடைய அறியாமை, தீமையில் நடப்பது. உட்காரு நில்ன்ற வார்த்தைக்கு வந்து மனுஷருடைய அறியாமை, தீமையினுடைய செயல்பாடு. அதே நட ஓடு அப்படின்னா சத்திய வெளிச்சத்தில் பரிசு பெறுவதற்கு ஓட வேண்டிய பிரயாசங்கள். அப்படி பார்க்குறப்ப வந்து நான் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில்னா நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்குறப்ப அவங்க மத்தியில் வந்து காணப்படணுமான காணப்படக்கூடாது. ஏன்னா அது எப்படியாப்பட்ட செயல்னு பார்க்குறப்ப தீமையான செயல்பாடு. ஏன்னா தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை வந்து ஒருத்தர் பரியாசம் பண்ணுறாரு அப்படின்னா தேவனே வந்து அழைச்சி கொடுத்து நம்ம வச்சுருக்காரு இந்த ஒரு இடத்துல. அப்படி இருக்கிறப்ப வந்து ஏன்னா உலகத்தில் போய் நம்ம என்ன செய்வோம்னா இங்கே என்ன செய்கிறோமோ அது அங்கேயும் செய்வோம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரிகைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. ஆமா, நம்ம எதுக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்து நற்கிரியை செய்யப்படுறதுக்கு. ஒருவேளை இந்த மாதிரி துர்க்கிரிகை நம்மிடம் காணப்பட்டுச்சு அப்படின்னா நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்படலை, தேவனுடைய செய்கையாகவும் நம்ம இல்லை. அப்போ சகோதர சகோதரி வந்து யாராவது ஏளனம் பண்ணவோ, கிண்டல் பண்ணவோ, நையாண்டி பண்ணவோ நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா தேவனால் நான் வந்து தேவனுடைய செய்கையே நான் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நட ஓடுன்னு பார்க்குறப்ப வந்து நம்ம என்ன செய்யணும்னு பார்க்குறப்ப வந்து பரியாசக்கார மத்தியில் வந்து உட்காருவதை காட்டிலும் தேவனுடைய சித்தம் செய்திருக்கும், தேவனுடைய ஊழியத்தை செய்திருக்கும் நான் என்ன செய்யணும் நாளுக்குன்னா அப்படின்னா நம்மளோட முயற்சி தொடர்ந்து இருக்கணுமே தவிர நாம் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நற்கிரியை செய்வதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். துர்க்கிரியை செய்வதற்கு நாம் கிறிஸ்துவால் சிருஷ்டிக்கப்படலை, தேவனால் நம்ம வந்து செய்கையாக நம்ம அழைக்கப்படலை. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்ம கிடைக்கப்பட்டதான இந்த ஒரு அருமையான ஒரு நாளை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறப்ப வந்து நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்று பயன்படுத்தணுமே தவிர நம் கண்ணில் காணப்படுகின்ற உத்திரத்தை பார்க்காமல் மற்ற கண்ணில் கூடிய திரும்ப நம்ம என்ன செய்ய பார்க்கக்கூடாது. அப்போ என்னை குறித்து நான் என்ன செய்யலாம்னா ஏளனம் பண்ணிக்கலாம், கிண்டல் பண்ணிக்கலாம், நையாண்டி கூட பண்ணிக்கலாம். என்ன செஞ்சேன் அப்படின்னா நான் செஞ்ச உடன்படிக்கைக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழாமல் இன்ன வரைக்கும் பழைய மனுஷன் வந்து என்னைய எவ்வளோ விஷயங்களை வந்து கீழே தள்ளிகிட்டே இருக்கிறான். அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் நான் காணப்படுறேன். அப்படி என்னிடமே நிறைய விஷயங்கள் காணப்படுறப்ப நான் எப்படி மற்றவர்களை வந்து ஏளனம் செய்ய முடியும்? ரீபிரின்ஸ் படிக்கலாம் பாருங்க. சம்பாஷணைகள் யாவும் ஆவிக்குரிய காரியங்களின் அடிப்படையில் கட்டி எழுப்போம், பக்தி விருத்தி உண்டு பண்ணும் விதத்தில் காணப்பட வேண்டும். இப்படியாக பேச முடியவில்லை எனில் தேவ செய்தியினை கேட்டுவிட்டு கூடி பாடி கலைந்து செல்வது நலமாயிருக்கும். ஆமா, சம்பாஷணைகள் யாவும் எப்படி இருக்குன்னா ஆவிக்குரிய விதத்தில் கட்டி எழுப்பணுமா. எங்க இது சம்பாஷணைகள் நம்ம செய்வோம் அப்படின்னா சபையார் மத்தியில் வந்து ஒரு சம்பாஷணை பேசணும் அப்படின்னா எதை தான் பேசணும் அப்படின்னா அன்றைக்குரியதான தேவ செய்தி பேசலாம், இது சத்தியத்தை குறித்து பேசலாம் தவிர என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா அங்கே என்ன போட்டிருக்குது, ஒருவேளை அப்படி பேச முடியல அப்படின்னா கலைந்து போயிருக்கின்றார். அப்போ இது பரவாயில்லையா? என்னால் வந்து பேச முடியல. தேவன் எதை பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. அப்போ நான் உட்காந்தா பேசிடுவேன், அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடக்கிட்டு வெளியே போயிடுறது நல்ல விஷயமானா தேவன் சரின்றவாரா? ஏன்னா இங்கே தான் என்ன படிச்சிருக்கோன்னா நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல சபையை கூடி வர மத்தியில் வந்து இப்படியாப்பட்ட செயல் செய்யாதீங்க, அப்படி முடியலன்னா போயிருங்க அப்படின்னா தேவன் ஓகேன்றவாரா? அப்புறம் நம்மளோட இறுதியும் பார்த்தா தேவன் பார்ப்பான்னு பார்த்தா நம்ம எங்கேயும் சரி வெளியும் சரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 Peter 2:12. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமாம், போன ரீபிரின்ஸ் படித்தோம். சம்பாஷணை இருந்துச்சு அப்படின்னா பேசுங்க, முடியல அப்படின்னா வெளியே போயிருந்தாரு. வெளியே போன பின்னாடி புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் வெளியே பேசிட்டா போய் இங்கே தான் பேசக்கூடாது, வெளியே பேசிட்டா
அப்போ நம்மளுடைய கிரியை பார்க்குறப்ப வந்து சபையில் மட்டும் இல்லை, வெளியே எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவனுக்கு சாட்சியாகவும் தேவனுடைய செய்கையாகவும் கிறிஸ்துவினால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாகவும் கிறிஸ்தேசுக்களால் சிறைப்பட்ட நம்ம காணப்படணுமே தவிர இங்கே ஒரு வேஷம் அங்கே ஒரு வேஷம் போடக்கூடாது. படிக்கலாம் பாருங்க அடுத்த ரீஃபரன்ஸ். இங்கு அங்குமாக திரும்பி பார்த்து, இந்த சகோதரர் அந்த சகோதரர், இந்த சகோதரி அந்த சகோதரி வருகின்றார், அவர்கள் பாடுவதை நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லக்கூடாது. இத்தகைய நடத்தை என்பது மிகவும் தகுதியற்றதாகும். தகுதி உள்ளது அப்படின்னா போட்டிருக்குது, தகுதியற்றது. சகோதரிகள் வந்து ஒரு பாடல் பயிற்சி பண்ணுறப்பையோ ஒரு பாட்டு பாடுறப்பையோ இல்லை சகோதரி ஊழியம் மேற்கொள்கிறப்பையோ இப்படியாப்பட்ட செயல் பண்ணால் தேவன் சொல்கிறாரு அங்கீகரிப்புன்றாரு. அப்படி சொல்லியிருக்காரு, தேவன் அங்கீகரிப்பு இல்லைன்றாரு. தகுதியற்ற செயல்பாடு இது. மற்றவர்களுடைய தாளந்துகளை பார்த்து நையாண்டி பண்ணுறது, கேலி பண்ணுறது, ஏளனம் பண்ணுறது தகுதி இல்லாத செயல்பாடுகள். அப்போ அக்கிரமக்காரர்கள் புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதம் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியை கண்டு அப்படின்னு பார்க்குறப்ப நாம் என்ன செய்யணும் பார்க்குறப்ப வந்து இங்கே மட்டும் இல்லாமல் வெளியே வந்து நல்ல செயல்பாடுகளை காண்பிக்கணும். வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தினால் 18:4. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். இந்த வசனத்தை நம்ம எங்கே படித்தோம், எங்கே கேட்டிருப்போம்? பாலோ கிளாஸை கேட்டது. அவளை விட்டு வெளியேவனு யார் அது? பாபிலோனை விட்டு வெளியே வர சொல்லி ரீபிரின்ஸ் 13:83 பதில் சொல்கிறாரு. இங்கேயும் சொல்கிறாரு, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்துல நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அவளை விட்டுட்டு வெளியே வந்துடுன்றாரு. என்ன காரணம் அப்படின்னா பரியாசம் பண்ணவங்க என்ன செய்ய பார்க்குறப்ப வந்து அவங்க கூட முதலிருந்து உறவு வைக்கிறது மிகவும் அபாயமான விஷயமா. பரியாசக்காரல் ஏளனம் சொல்லுறவங்க, கேலி பேசுகிறவங்க, நையாண்டித்தனம் பண்ணுறவங்க, மற்றவங்களை பார்க்குறப்ப வந்து தாழ்த்தி பேசுகிறவங்க, இவங்க மத்தியில் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா பிரதர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யணும், அவங்கள விட்டுட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா அந்த பரியாசம் பண்ணக்கூடிய விஷயம் நம்ம எங்கே கொண்டு போயிடும் அப்படின்னா சங்கீதம் 1:1 வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும். ஒருவேளை நம்ம பரியாசம் பண்ணோம் அப்படின்னா ஏளனம் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோமா, அடுத்த ஸ்டெப் துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிங்களோட வழியில் போயிடுவோமா. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா இந்த துன்மார்க்கமான இந்த பரியாசகரமான செயல் செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய காரியங்கள் பார்க்குறப்ப அடுத்த ஸ்டெப்பு அதே மனநிலைக்கு நம்ம வந்துடுவோம். ஒருத்தர் ஏளனம் பண்ணுறாரு, கிண்டல் பண்ணுறாருன்னா நம்ம என்ன செய்வோன்னா ஃபஸ்ட்டு அவரை பார்த்துவோம், ரெண்டாவது அவரை என்ன செய்வோன்னா அதை நம்ம என்ன செய்வோம் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளும் அதே மாதிரி வந்துடுவோம். அப்போ நாம் செஞ்ச உடன்படிக்கைக்கு உண்மையுள்ள வாழ்க்கை மாறாமல் மீறுதலுக்குள்ளே நம்ம கடந்து போயிடுவோம். அது என்ன செய்யணும் பார்க்குறப்ப வெளிப்படையான துன்மாரத்துக்கு நம்மளை அழைத்து சென்றோம், பாவத்துக்கும் வழி கொண்டு போயிடும். என்ன காரணம் அப்போனா அந்த மாதிரி மனுஷன் மத்தியில் நம்மளுடைய உறவு இருந்துச்சு அப்படின்னா அதான் சொல்கிறாரு, அவளை விட்டு வெளியே வா. பரியாசம் பண்ணுறாங்களா, அவங்க கூட இருக்காத, வந்துரு அப்படின்றாரு. அப்போ நாம் பார்க்குறப்ப இந்த பரியாசக்காரர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இப்படியாப்பட்ட கேலி செய்யக்கூடிய, ஏளனம் செய்யக்கூடிய, இழிவாக பேசக்கூடிய விளையாட்டு பேச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மாண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய அடிச்சுடி பின்பற்றி வரணும்னு சொல்லிட்டோம். அவன் இயேசு சொல்கிறாருன்னா நான் உங்களுக்கு ஒரு மாதிரி வச்சுட்டு போயிருன்னு சொல்லியிருக்காரு. அவர் இதெல்லாம் பண்ணிருப்பாரா? என்ன காரணம் அவர் பண்ணிருக்க மாட்டார்? ஒரே காரணம் தான், தேவனோட சாயலில் மனுஷனை சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். ஆதி ஆகமத்திலே பார்த்தது, நமது சாயலிலும் நமது ரூபத்தின்படி உண்டாக்குவோமாக. அப்படி தேவசால உண்டாக்கப்பட்ட மனுஷனை கிறிஸ்து என்ன செஞ்சிருப்பாரு? கிண்டல் பண்ணியிருப்பாரா? ஏளனம் பண்ணியிருப்பாரா?
அப்போ அவருடைய மாதிரி வச்சுட்டு போயிருக்கான்னு சொன்ன பின்னாடி நாம் இப்படி செயல்பட்டோம் அப்போனா நாம் யாருடைய சாயலை வந்து இழிவுபடுத்துகிறோம் அப்போனா தேவ சாயலை, தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாதுன்னு வசனம் இருக்குது. சகோதர மத்தியில் வந்து இப்படி அவருடைய செயல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம்? தேவனுடைய ஆவி, தேவனுடைய சிந்தையை வந்து கஷ்டத்தில் கொண்டு போகிறோம், ஒரு சோர்வுக்குள்ளே கொண்டு போயிடும். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது பார்க்குறப்ப வந்து எந்த சகோதரியும் நாம் சோர்வுபடுத்தக்கூடாது, நானும் சோர்வுக்குள்ளே போகக்கூடாது. பரியாசக்காரர் உட்காரக்கூடிய இடத்துல வந்து நாம் உட்கார்ந்தோம் அப்படின்னா தேவனுக்கு மகிமையாக இருந்தால் உட்காரலாம். தேவனுக்கு மகிமை இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம்னா அதை விட்டுறலாம். ஏன்னா வரக்கூடிய நாட்கள் வந்து நம்ம கிறிஸ்துவோடைய அப்பத்திலும் பாத்திரத்திலும் பங்கு பெறப்ப வந்து நம்மிடம் காணப்படுகின்றதான இப்படியாப்பட்ட செயல்பாடுகள், துன்மார்க்கமான செயல், பாவியுடைய வழி. ஏன்னா நம்மளுடைய ஆலோசனை என்னென்னா தேவனுடைய வார்த்தை தான். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நமக்கு தேவையே இல்லை. பாவியோட நம்ம நடக்க தேவையில்லை, நம்ம கிறிஸ்துவோடு நடக்கக்கூடிய ஜனமாக இருக்கணும். அதே போல் பரியாச கூட இருக்குன்னு அவசியமே இல்லை. வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமாம், யார் பாக்கியவான்? துன்மார்க்கன் ஆலோசனை, பாவத்தில் நிற்கிறது, பரியாசக்காரன் உட்காரத்தினால தேவனுக்கு மகிமையான இல்லை. இதுதான் மகிமை அப்படின்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானிக்க மகிழ்ச்சி பாக்கியவான். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம என்ன செய்யலாம்னா சங்கீதம் 1:1 அடிப்படை இல்லாமல் சங்கீதம் 1:2 அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை வாழ தேவன் தான் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமீன்.